இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததால் தேர்வை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்யாதது ஏன் என்பது குறித்து விரிவான காரணங்களுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. நீட் வினாத்தாள் கசிவு பீகாரின் பாட்னா மற்றும் ஹசாரிபாகில் உள்ள மையங்களில் மட்டுமே நடந்துள்ளதால் மொத்த தேர்வையும் ரத்து செய்வது சரியல்ல என்று கூறிய நீதிபதிகள், தேசிய தேர்வு முகமை மூலம் நடத்தப்படும் தேர்வுகள் நியாயமாக நடப்பதை உறுதி செய்வதற்காக மத்திய கல்வி அமைச்சகம் அமைத்த உயர்நிலை குழுவிற்கு கூடுதல் நிபந்தனைகள் விதித்துள்ளனர். நீட் தேர்வின் புனித தன்மையை பாதுகாக்கவும், பாதுகாப்பு விதிமுறைகளை மேம்படுத்தவும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட அவர்கள், உயர்நிலை குழு போட்டித் தேர்வில் நடைபெறும் ஆள் மாறாட்டத்தை தடுக்கும் பரிந்துரைகளை அளிக்க வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளனர். அனைத்து நீட் தேர்வு மையங்களிலும் சிசிடிவி பொருத்த வேண்டும். நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க நவீன தொழில்நுட்பம் மூலம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள், நீட் தேர்வு விவகாரத்தில் வினாத்தாட்களை தயாரிப்பது முதல் சரிபார்ப்பது வரை கடும் சோதனைகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளனர். மின்னணு கைரேகைகள், சைபர் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமைக்கு சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், நீட் தேர்வு போன்றவற்றை எழுதும் தேர்வர்களுக்கும் நடத்துவோருக்கும் மனநலம் மேம்படும் வகையில் கவுன்சிலிங் முறை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். கல்வி அமைச்சகம் அமைத்துள்ள உயர்நிலை நிபுணர் குழு அதன் அறிக்கையை அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் மத்திய அரசுக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்ட அவர்கள், அக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தியுள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.